السلام عليكم ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரபியுல் அவ்வல் மாதம் துவங்கி இருக்கின்றது. நேற்றைய மகரிப் தொழுகையிலிருந்து ஒரு 12 நாட்கள் மௌலூது ஓதக்கூடிய நிகழ்வுகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக மௌலூது ஓதுறீங்க அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல போய் கேட்டா, ரபியுல் அவ்வல் 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவதற்காக ஒரு 12 நாள் மௌலூது ஓதி 12வது நாள் நாங்க பிறந்த நாள் கொண்டாட போறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு செயலை மார்க்கம் என்ற பெயர்ல செய்ததாக இருந்தாலும் அல்லாஹ் காட்டி தந்திருக்க வேண்டும், அல்லது தனது தூதர் வழியாக அல்லாஹ் நமக்கு அதை கட்டளையிட்டு இருக்க வேண்டும். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்விற்கே உரியது. குல்ல துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், நபியே நீங்கள் அவரிடத்துல கேளுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க மார்க்கத்தை கற்றுத் தருகின்றீர்களா? அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹ் அமா நஹாக்கும் அன் ஃபன்தஹு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகின்றான், இந்த தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! அப்ப நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியுமாங்க? மார்க்கம் என்ற பெயர்ல 12 நாள் மௌலித் ஓதி நாம 12வது நாள் மீலாது விழா கொண்டாடணும்னு மார்க்கம் என்ற அடிப்படையில செய்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? 40வது வயதுல நபியானார்கள், 23 வருடங்கள் வாழ்ந்தார்கள், 63வது வயதுல மரணித்தார்கள். 23 ஆண்டு காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வருஷத்திலேயாவது ரபியுல் அவ்வல் மாதம் வந்துருச்சுப்பா, என்னுடைய பிறந்த நாள் வரப்போகுது, எல்லாரும் அலர்ட் ஆகுங்க, 12 நாள் எல்லாரும் என் பேர்ல மௌலூத் ஓதுங்க, 12 நாள் பூந்தி ஜிலேபி லட்டு வாழைப்பழம் என்று சொல்லி நார்சாவை தட்டி விடுங்க, 12வது நாள் எனக்கு சிறப்பான முறையில பிறந்த நாள் கொண்டாடுங்கள் என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தெரியலையா? மார்க்கம் தெரியலையா? மார்க்கத்துல என்ன கட்டளையிட வேண்டும் என்று தெரியவில்லையா? அப்ப இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். அல் அஹ்ஸாப் என்ற அந்த அத்தியாயத்தில் எடுத்து படித்து பாருங்க. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. வமை யாசில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் லல்ல லலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப நாம மௌலூத் ஓதி பிறந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கொண்டாட வேண்டும் என்று இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கணும். நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மேல எந்த அளவிற்கு உயிரை வைத்திருந்தார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த தூதர் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உசுரோட மேலானவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் ஸலாஹித்து சொல்லி காட்டுகின்றானே. நபி தோழர்கள் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இப்ப இவங்கள்ட்ட போய் ஏங்க மௌலூத் ஓதுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மேல அன்பை நாங்க வெளிப்படுத்துறோம், பாசத்தை பொழியிறோம், நேசத்தை நாங்க பொழியிறோம், அதனுடைய வெளிப்பாடாக நாங்கள் மௌலூத் ஓதுறோம் சொல்கின்றார்களே. நபி தோழர்களுக்கு பாசம் இல்லையா? நபி தோழர்களுக்கு நேசம் இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர் மேல? நபி தோழர்கள் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தார்கள்? எந்த ஒரு நபி தோழராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடினதாக காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டதன் பேர்ல ஒண்ணும் கிடையாது. அப்ப நபி தோழர்கள் செய்வது மார்க்க ஆதாரமாவாது. அந்த நபி தோழர்களும் கூட இதை செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிடவில்லை. இதுதான் யதார்த்தம். இன்னும் சொல்வதாக இருந்தால் ரபியுல் அவ்வல் 12ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்வது கூட உறுதியற்ற தகவல், எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இவங்களா ஒரு நாளை பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணதுதானே ஒழிய இதற்கு ஏதாவது தெளிவான ஆதாரம் இருக்கின்றதா? அவர்களே ஒப்புக்கொண்ட விஷயம், ஆமா உண்மைதான், ரபியுல் அவ்வல் 12ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை என்று சொல்லி கபரு வணங்கி ஆலிம் சாக்களே ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். சுன்னத்துல் ஜமாத் ஆலிம் சாக்களே ஒப்புக்கொண்ட விஷயம், மறுக்க முடியுமா? அப்ப எந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர்கள் திங்கட்கிழமை பிறந்தாங்கன்றதுக்கு வேணா ஆதாரம் இருக்கின்றதே ஒழிய எந்த தேதியில பிறந்தார்கள் என்பதற்கு எவிடன்ஸ் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்துல பிறந்தது சிறப்புக்குரியதா அல்லது அவர்கள் நபியாக நியமிக்கப்பட்டது சிறப்புக்குரியதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு தூதராக நியமிக்கப்பட்டார்களோ அதுதான் மகிமைக்குரியது, அதுதான் சிறப்புக்குரியது. அந்த
நாள் தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? இந்த குர்ஆனை ஒரு கண்ணியமிக்க சிறப்பான ஒரு இரவுல நாம் இறக்கினோம். அந்த இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 40வது வயதுல ஹிரா குகையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டதே திருமறை குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த வசனம் இறங்கிய அருளியதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டார்களே, அது 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய நாள்ன்றான் அல்லாஹ். பிறந்த நாளை பத்தி அல்லாஹ் பேசினானா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் பேசினார்களா? இந்த நாள் சிறப்புக்குரிய நாள், திங்கக்கிழமையில பிறந்த, அப்ப திங்கக்கிழமை பிறந்த நாள் கொண்டாடிட்டே இருப்பீங்களா? திங்கக்கிழமை நான் பிறந்தேன்னு சொன்னாங்கல்ல, வார வாரம் கொண்டாடு, நபி நேசத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னா வார வாரம் கொண்டாடுங்களேன் பார்ப்போம், செய்வார்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் உள்ளே புகுத்துகின்றார்கள் என்றால், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் நான் காட்டி தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் செய்கின்றார்களோ அது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படும், ரத்து செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்கள். இது மார்க்கம் என்ற பெயரால இஸ்லாத்திற்குள் நுழைத்து விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிதஅத், வழிகேடு, நூதன அனுஷ்டானம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். இது போன்ற இந்த வழிகேட்டை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு எதிராக செய்றீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத செய்றீங்களா? சொன்னதுக்கு மாற்றமா நடக்கிறீங்களா? ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். யார் நம்முடைய இந்த தூதருடைய அந்த வழிமுறைக்கு மாற்றமாக, கட்டளைக்கு மாற்றமாக யார் நடக்கின்றாரோ அவருக்கு இந்த உலகத்துல கடுமையான வேதனை, சோதனை அவருக்கு இந்த உலகத்துல பிடிப்பதை விட்டும், கடும் வேதனை அவரை பீடித்துக் கொள்வதை விட்டும் அவர் அஞ்சிக் கொள்ளட்டும் எச்சரிக்கின்றான். இந்த உலகத்துல உனக்கு கடுமையான சோதனை பிடிச்சுக்கணும், மறுமையில உனக்கு கடும் வேதனை வரும், எச்சரிக்கையா இருந்தான்ல. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! அசால்ட்டா சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் என்று இறங்குகின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வழிகேடு! மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவருக்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் அவரை சார்ந்தவரை. ஏன் ஆள் இல்லைன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள். நீ பேசாம போய் வேற மதத்துல சேர்ந்துட வேண்டியதுதான். இஸ்லாத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிறந்த நாள் கொண்டாடுவது யாருடைய கலாச்சாரம்? பிற மதத்தவருடைய கலாச்சாரம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்களே, அது அவங்களுடைய கலாச்சாரம். அப்ப அந்த கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடித்து எங்களுடைய தூதருக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுவோம் என்று சொல்லி பிறந்த நாள் கொண்டாடுவது எந்த அளவில் போய் நிற்கிறது தெரியுமா? பிரமத கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில ஒரு ஊர்ல வீடியோ வருகின்றது, மிகப்பெரிய கேக்க ஒண்ணு செஞ்சு வச்சு மிகப்பெரிய கத்தி எடுக்கிறான். எதுக்குப்பா இந்த மீலாடி நபி கொண்டாட போறோம், மீலாது விழா, என்னப்பா செய்ய போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸலவாத் சொல்லிக்கிட்டு கேக்கை வெட்டுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹாப்பி பர்த்டே டு யூ யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! இஸ்லாத்துல உள்ளதா? ஹாப்பி பர்த்டே டு யா ரசூலல்லாஹ்னு கேக்கை வெட்டி அவங்களே ஆளுக்கால் திண்டுகிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்ய சொன்னார்களா? ஏமா நபியை நேசிக்கிறா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம்னா என்னன்னு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கட்டளை இட்டார்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட நேசத்திற்குரியவராக ஆக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டவர் ஆகவே முடியாது. அவர் தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட என்னை நேசிக்காதவரை ஒருவர் உங்களில் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர்கள். இது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது. எல்லாம் மௌலித் ஓதுற பார்ட்டிகளை கூப்பிடுங்க. என்னப்பா மௌலித் ஓத வந்தீங்களா? ஆமா. ஒரு ஆள்கிட்டையும் தாடி கிடையாது. என்னப்பா இது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீங்களோ? ஆமா நேசிக்கிறோம்ல.
எங்கப்பா தாடி எங்கப்பா, அது வாடகைக்கு விட்டுருக்கேன். இதுதானே யதார்த்தம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக இருந்தால் வரதட்சணை வாங்காத, வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி முடிவிடுங்க. வரதட்சணை வாங்குற கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன்னு முடிவிடுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொலை சொல்லி கட்டளையிட்டாரோ அப்படி நான் தொழுவேன்னு சொல்லுங்க. ஆனால் இங்க என்ன நிலைமை, நெஞ்சில தக்பீர் கட்டுறவன் பள்ளிவாசலுக்குள்ள வராத, விரலாற்றவன் பள்ளிவாசலுக்குள்ள வராத, நாங்க நபியை நேசிக்கிறோம். ஒருத்தவர் ருக்குல இருந்து நிமிரும் பொழுது கைகளை உயர்த்தி இருக்கிறாரு, போட்டு அடின்னு அடிச்சு பின்னி எடுத்து விட்டார்கள். ஏண்டா நஜாத்துக்காரனே, என்னடா இது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான், ஏன்டா என்னைய போட்டு அடிக்கிறீங்க, நான் நஜாத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் ஷாஃபி மதுஹப்ல ருக்குல இருந்து நிமிரும் போது கைகளை உயர்த்தணும், அனபி பள்ளியில போய் தொழுதுருக்காரு, அடிச்சிருக்காங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இப்ப ஷாஃபி மதுகு படிப்புல தொழுதியா, அதை சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்க நபி வழி அடிப்படையில் தொழுகிறோம்னு நினைச்சுல அடிச்சோம். நபிகளாரை நேசிக்கிறார்கள், லட்சணத்தை பார்த்துக்கிறது விளங்குதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிக்கிறதா இருந்தா என்னங்க செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? தர்கா வணக்க வழிபாட்டை தகர்த்தெறிந்தார்களா? தர்காவை இடித்து தரைமட்டமாக்க சொன்னார்களா? வலா கபுரன் முஷ்ரிஃபன் இல்லா சம்வைத்தஹு, எந்த ஒரு கபரையும் தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் விட்டு அதை அடிச்சு தரைமட்டமாக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்களே, அப்படி நீங்க எல்லா தர்காவையும் கடப்பாறையை கொண்டு போய் தகர்த்தெறிந்தீர்களே, ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க, தர்கா வணக்க வழிபாடு ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற மாதிரி அட்டாச்சு தர்காக்கள் இருக்கிறது, இருக்கா இல்லையா? தர்காவை கடந்துதான் பள்ளிவாசலுக்குள்ளேயே போற மாதிரி செட்டப் இருக்கு ஏராளமான பள்ளிவாசல்கள்ல, மறுக்க முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான்ல, நரகத்தை கடந்துதான் நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்ன்றத தப்பா விளங்கிட்டாங்களோ தெரியல. தர்காவை கடந்துதான் பள்ளிவாசலுக்கு போற மாதிரி செட்டிங் பண்ணி வைத்திருக்கின்றீர்களே, அந்த தர்காக்கள் அடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய இடம் இல்லையா? அப்ப தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு சந்தனக்கூடு திருவிழாவை நீங்கள் நடத்தி கொண்டு கொடிமரத்தை நட்டு வைத்துக் கொண்டு அந்த கொடிமரத்துல போய் ஊதுபத்தி குத்தி அந்த கொடிமரத்தை வணங்கும் இடமாக ஆக்கி அந்த கொடிமரத்திடத்துல போய் புள்ளவரம் கேட்கக்கூடியவர்களாக எவ்வளவோ பேர் இருக்கின்றார்களே, அதை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் சொல்றது பொய் இல்லையா? இது நபி நேசமா வெளி வேஷமா? வெளி வேஷம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த அடிப்படையில திருமணத்தை முடிங்கப்பான்னா திருமணத்துல அந்நிகாஹு மின் சுன்னத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர மற்ற எல்லாமே மார்க்கத்துக்கு முரண். நிக்காஹ் என்பது, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று நபிகளார் சொன்னார்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு எவ்வளவு அநியாயம். வாழை மரம் கட்டுறது இஸ்லாத்துல இருக்கா? கருகமணி கட்டுறது இஸ்லாத்துல இருக்கா? பிற மதத்தினருடைய தாலியை காப்பீடிக்கப்பட்டதானங்க கருகமணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவிக்காவது கருகமணி கட்டி விட்டாங்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கருகமணி கட்டி இருந்தாங்களா? கிடையாது, இஸ்லாத்துல இல்ல. கருகமணியை கணவனுடைய உயிர் இருக்கக்கூடிய பொருள் மாதிரி கருகமணி அந்து போனா புருஷங்காரன் செத்துருவான்ற நம்பிக்கை இருக்கா இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்துல? அந்த கருகமணிய பிஸ்மில்லா சொல்லி அஜர் எடுத்து கொடுக்குறாரு, இஸ்லாத்துல உள்ளதா? அல்லாஹும்ம அல்லி பைனக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பாத்தியாவை ஓதுறீங்களே, ஒரு துவாவை ஓதுகின்றீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டு தந்ததா? எல்லாம் பிரமத கலாச்சாரம், வான வேடிக்கை, வெடி, மேலதாளம், கொட்டு, மாலை, எல்லாம் இஸ்லாத்துல இல்லாத அனைத்து பலா முசீபத்துகளையும் திருமணம் என்ற பேர்ல அஜர்த்துமார்கள் தலைமை தாங்கி வாங்குற வரதட்சணையில கமிஷன் அடிச்சு கல்யாணத்தை நடத்தி வைக்கின்றீர்களே, நீங்க நபி நேசத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கின்றதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நீங்க ஓதக்கூடிய மௌலூத் என்பது எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், மார்க்கத்துக்கு முரணான வரிகள், அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய வரிகள், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்தக்கூடிய வரிகளாக இருக்கின்றது. யோசனை பண்ணி பாருங்க. அதாவது சரியான பாடல்களாக இருக்கின்றதா? எல்லாம் அவ்வளவு அல்லாஹ் இணையற்பிக்கக்கூடிய வரிகள். அந்த முதல் பைத்திலே வருது, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ காமி, நோய்க்கு நிவாரணம் அளிப்பவரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். யாரு நோய்க்கு நிவாரணம் தருவா? படைச்ச ரப்பு தானங்க நோய்க்கு நிவாரணம் அளிக்கிறவன்.
அவனிடத்துல தானங்க கேட்கணும். நோய்க்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கே நோய் ஏற்பட்ட போது யார்ட்டங்க துவா செஞ்சாங்க? அதுக்கு பில்பாஸ் ரப்பன்னாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுஆதிரு ஸகமா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான பிரார்த்தனை. நோய் ஏற்பட்டுச்சா அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க. அதுக்கு பில்பாஸ் ரப்பன்னாஸ், மனிதனுடைய இரட்சகனே, நோயை போக்கக்கூடியவனே, இஷ்ஃபி அன்த ஷாஃபி, நீதான் நோய்க்கு நிவாரணம் அளிப்பவன், என்னுடைய நோய்க்கு நிவாரணத்தை கொடு. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுஆதிரு ஸகமா, நீ தரக்கூடிய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணம் கிடையாது இறைவா. எவ்வளவு அழுத்தம் திருத்தமான வார்த்தைகள். உன்னை விட்டா நிவாரணம் கொடுக்க எவனும் கிடையாது இறைவா. அதுல அவ்வளவு தெளிவா வருது, என்னுடைய நோயை ஒண்ணும் இல்லாம ஆக்கிரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கத்துக் கொடுக்குறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டயே போய் நீங்க தான் நோயெல்லாம் நிவாரணம் பண்ணணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய இணை கற்பித்தல். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு சில பேருக்கு நோயை குணமாக்குனாங்கன்னா அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவங்களுக்கு அந்த பவர் வந்தது. சிந்திக்க வேணாம். அதே மாதிரி அந்த கஃபாருல் ஹதாயா வதுனுபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாவி வ முஹிலுல் ஆசராத்தி படிக்கின்றார்கள். நபியே, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவர், நீங்கள் தான் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தான் மன்னிக்கணும். பெரும்பாவம் எல்லாத்தையும் நீங்க தான் மன்னிக்கணும். பெரும்பாவம் எல்லாத்தையும் யார் மன்னிப்போம்? வமன் யாஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான். இவர்கள் சொல்றாங்க நீலாம் மன்னிக்க தேவையில்லை, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேளுங்க. ஷிர்க் இல்லையா? அப்ப இந்த மாதிரியாக இணையற்பிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு தூக்கக்கூடிய இத்தகைய மௌலூது கிதாபுகள் தீ வைத்து கொளுத்தப்பட வேண்டுமா இல்லையா? அனைத்தையும் தீ வைத்து எரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மௌலூது கிதாபுகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதாக சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேணாம். எந்த அளவுக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குதுபியத்தி மாலிசி வாக்கவலான்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. யா சய்யிதி மாலை, அதுக்கு முந்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? இந்த பாடல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பாடிய பாடல் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுலா ஷரீஃப்ல மதில் சுவத்துல எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் மேல எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பாட்டு பாடி விளையாண்டு இருந்தாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல எதை சொன்னார்களோ அதுதான் திருமறை குர்ஆன் வஹி. அப்ப இவர்கள் அல்லாஹ் மேல எப்படி இட்டு கட்டுறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல எப்படி இட்டு கட்டுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மேல எப்படி பொய்யை இட்டு கட்டுறாங்க? 114 அத்தியாயத்தோட இந்த பாட்டு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க, நாங்க கண்டுபிடிச்சு சேர்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய அநியாயம். அமன் நௌலம் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அத்தகைய படுபாவ வேலையை இந்த பாவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்களே, கேட்க வேணாம்? எங்கப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடுனதா சொல்லி இருக்கிறீங்களப்பா, ஏன்பா இப்படி அல்லாஹ் மேல இட்டு கட்டுறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டுறீங்க? எவன் என் மீது வேண்டுமென்றே பொய்யை இட்டு கட்டுகின்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப நம்மை நரகத்துல தள்ளுவதற்கு சதி செய்யப்பட்ட இத்தகைய இந்த மௌலூது கிதாபு தீ வைத்து கொளுத்தப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பச்சை ஷிர்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டு எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அட்டூழியம். அது பாட்டு பாடுறது எல்லாமே சினிமா பாட்டு, எல்லாமே சினிமா குதூகலப்படுத்துறாங்க. உங்களுக்கு எந்த மெட்டில் போடுறது? நம்ம தலை அஜித்தா அல்லது விஜயா கேட்டுக்கிறது முன்னாடி. அவர்கள் யாரு யாருடைய மெட்டை விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடுகளை எடுத்துக்கிட்டு பழைய பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது. பழைய பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அப்படி புது பாட்டு வரைக்கும் போய் லேட்டஸ்ட் பாட்டு வரைக்கும் கொண்டு எல்லாம் காசு,
எல்லாம் காசு, பணம், துட்டு, மணி, அதை தவிர வேற என்ன இருக்கின்றது சொல்லுங்க பாப்போம். பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் மேல நீங்க நேசத்தை பொழிவதற்காகத்தான் நாங்கள் இந்த மௌலூதை பாடுகிறோம் என்று இவர்கள் சொல்வது உண்மையாளராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? மௌலூது ஓதுவோம், வீட்டுல விடிமூழுது ஓதுவோம், விடிய விடிய ஓதுவோம், உங்களிடத்தில் நயா பைசா வாங்க மாட்டோம் என்று இவர்கள் முடிவை அறிவிக்க தயாரா? சொல்லி ஜமாத்துல் உலமா சபைக்கு பகிரங்க அறைகூவல் தீர்மானம் நிறைவேற்றுங்க. இனிமே நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நேசம் தான் முக்கியம். எனவே இனிமே யாரும் மௌலூது ஓதிட்டு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் ஜமாத்துல் உலமா சபையில அறிவிச்சு பாருங்களேன். அடுத்த நாளே ஃபத்வா வந்துடும், மௌலூது ஓதுறது ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஏன்? காசு தானே மேட்ரு, கைமடக்கு தானே மேட்ரு. அதனாலதான் வீட்டுல போனவனையுமே முதல்ல கேட்பாங்க, நடமௌலுதா, விடிமௌலுதா, இடிமௌலுதா, வெடிமௌலுதான்னு கேக்குது. என்னப்பா இது? அப்ப நடமௌலுதுன்னா அப்படியே பயங்கர ஃபாஸ்டா போகும். அதே நேரத்துல விடிமௌலுது அப்படின்னா விடிய விடிய ஓடும். காசு நீ 5000 அப்படின்னு வைங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். யா சையீதி 50 ரூபா அப்படின்னு யாசுல அப்படின்னு போகும். இதுதானே தெரிய. எதுக்காக நீங்க மௌலூது தெரியல? கொடுக்கக்கூடிய காசை விட கூட போக மாட்டேன், கரெக்டா போவேன்னு சொல்லி தானே ஓதுறீங்க. அதுக்காக தான் மௌலூது ஓதப்படுகின்றது. அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் மேல நீங்க நேசம் வைக்கல. அந்த பணம், காசு, அதுல உள்ள ஜிலேபி, லட்டு, அதுதானே உங்களுக்கு டார்கெட்டு. வேற என்ன இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் இவர்கள் இறைவனுக்கு இணையற்பிக்கக்கூடிய இத்தகைய பாடல்களை அந்த பள்ளிவாசலுடைய நடுவுல உட்கார்ந்து ஓதுவார்களா? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நரகத்துல நேரடியாக கொண்டு போய் தள்ளக்கூடிய பிதஅத் இல்லையா? குல்லு பிதஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத்துகள். அந்த பிதஅத்துகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அத்தகைய பிதஅத்தான காரியத்தை, அத்தகைய இணையற்பிக்கக்கூடிய காரியத்தை மார்க்கம் என்ற பெயர்ல செய்கின்றீர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அட்டூழியம். அதுல ஒரு பைத்து ஓதுறப்ப மட்டும் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு நீங்க சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளை, நான் ஓதினேன். எங்க அஜர் என்ன செய்வாரு, யா முஸ்தபா யா முர்தலா யா சனதி யா சங்கீதி அப்படின்னு அந்த பாட்டு வரும்போது மட்டும் எல்லாரும் எந்திரிங்கன்றார். அது என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்று பாடுற மாதிரியான ஒரு பாடல். யா சையீதி யா ரசூலுல்லாஹ் யா முஸ்தபா யா முர்தலாயான, வாங்க முஸ்தபாவே வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அது. சரி, எதுக்கு திடீர்னு எந்திரிச்சு நீங்க சொல்றீங்க எல்லாரும் அப்படின்னா, இது கால் வலிக்கிறதுனாலயா? எதுக்கு அப்படின்னா, அந்த பாடலை பாடும்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த சபையில இறங்கி வர்றாங்க. வரும்போது நம்ம உட்கார்ந்து இருக்கலாமா? எந்த அளவிற்கு மூடர்களா இருந்திருக்காங்கன்னு பாத்துக்க. நம்மள மூடர்களை ஆக்கியிருக்காங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் உசுரோடு இருந்தே, நான் வரும் பொழுது எனக்காக யாரேனும் எழுந்து நிக்க முற்பட்டீங்கன்னா கூடாது, எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னார்களா இல்லையா? எவன் தான் வரும்போது தனக்காக பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று எவன் விரும்புகின்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்களா இல்லையா? இவ்வளவு எச்சரிக்கை இருக்கிறப்ப மூத்தா போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஆஜராயிருவாங்களாம். அப்படி வரும்போது நம்ம தனாவட்டா உட்கார்ந்து இருக்கலாமா? எந்திரிக்கலாம் அப்படின்னு நம்மளை எந்திரிக்க சொல்றாங்க. இப்ப இங்க பார்த்திபனூர்ல ஒரு 5 பள்ளி இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு 500 பள்ளி இருக்குன்னு வைங்க. 500 பள்ளியிலையும் மாறி ஓத ஆரம்பிக்கிறீங்க. யா முஸ்தபா யா முர்தலா யா சானதின்னு பாட்டு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறீங்க. 500 பள்ளியிலையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அட்ட டயத்துல ஆஜராவாங்க நீ நம்புனா நீ யாரு? அப்படி முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் உசுரோட வாழ்ந்த காலத்திலேயே முடியலையே. உதைபியால தடுக்கப்பட்டவனே அதோட முடிஞ்சிச்சு. திரும்பி தானே வந்தாங்க உம்ரா போக முடியாம. இங்க பாரு, நான் எப்ப பாரு இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், கஅபத்துல்லாஹ்விலையும் இருப்பேன், இங்க சொல்ல முடிஞ்சிச்சா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் எந்த விதமான ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம அல்லாஹ்வுக்கு நேர்ப்பிக்க கூடிய வேலைகளை துணிந்து செய்கின்றீர்களே, நிரந்தர நரக படுகொலியில தள்ளக்கூடிய ஒரு வேலை இந்த மௌலூது ஓதுறது. நல்லா விளங்கிக்கிறீங்க.
எல்லாம் சினிமா பாடல்களை வச்சுக்கிட்டு, சினிமா பாட்டிலேயே மெட்டெடுத்துக்கிட்டு, சினிமா பாடலையே தங்களுடைய அந்த ஒரு டார்கெட்டா வைத்துக் கொண்டு மக்களை குதூகலப்படுத்துறதுக்காக செய்கின்றார்கள் என்றால், ஒரு ஹஜ்ரத்திட்ட கேட்கிறாங்க, இந்த சினிமா பாட்டுல மெட்டெடுத்து மௌலித் ஓதலாமான்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, சகோதரர்களே, தரமான பாடல்கள் இருந்து மெட்டெடுக்கணும். அதுக்குன்னு இந்த டப்பாங்குத்து பாட்டு இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் எடுத்துடக்கூடாது. நல்ல தரமான பாடல்கள். ஆமா, இவரு தான் போய் உட்கார்ந்து இசையமைப்பார். இவர்கிட்ட போய் கேட்கணும், ஹஜ்ரத் இந்த பாட்டு டப்பாங்குத்து பாட்டா இல்ல குத்து டப்பா பாட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் பார்த்துட்டு ஓகே பண்ணி விடுவார், இந்த டியூன்லாம் ஓகே அப்படின்னு. எவ்வளவு பெரிய கேவல நிலை என்னன்னு கேட்டா, குர்ஆனே ராகமா தானே ஓதணும். நீ குர்ஆனை இந்த மாதிரி சினிமா பாட்டுல மெட்டெடுத்து ஓதுனா செருப்பால் அடித்து விரட்ட மாட்டார்கள், மக்கள் அங்கீகரிப்பாங்க. எந்த ஒரு பள்ளிவாசல்ல எந்த ஒரு இமாமாவது திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஒரு சினிமா பாட்டு மெட்டுல ஓதுனா செருப்பு பிய்யாது. சொல்லி பாருங்க பாப்போம். அப்படித்தான் நாங்க ஓதுவோம் சினிமா பாட்டுல குர்ஆன். என்ன ஆகும் உங்களுடைய நிலைமை? அப்ப தெரியுதா, குர்ஆனை ஓதக்கூடாது, மௌலூதை ஓதலாம்னா அப்ப மௌலூது எந்த அளவுக்கு குப்பன்னு அவர்களே விளங்கி வைத்திருக்காருன்னு தெரியுதுல. அதனாலதானே நீங்க சினிமா பாட்டுல மெட்டெடுத்து ஓதுறீங்க. உங்களுடைய உள்ளமே சொல்லுது இது குப்பை அப்படின்னு சொன்னதுனால தானே. அப்ப தெரியுதா இல்லையா? அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற இறைவனுக்கு இணையற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம ஒரு காலத்திலும் அங்கீகரிக்க கூடாது. இந்த மீலாது, மௌலூது இது அனைத்துமே நரகத்தினுடைய வாசல்கள், நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய கொள்ளிக்கட்டைகள் என்பதை நம்ம விளங்கி இத்தகைய கேடுகட்ட செயல்பாடுகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக சொல்லிக்கொண்டு மௌலூது, மீலாது விழா என்று கொண்டாடுவது எவ்வளவு பெரிய வழிகேடு என்பது குறித்த செய்திகளை முதல் உரையில நம்ம பார்ப்போம். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிப்பது, நேசத்தை வெளிப்படுத்துவது என்பது அவர்களுடைய வழிமுறைகளை நாம நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிப்பது. அதுதான் நாம உண்மையிலே அவர்களை நேசிப்பது. சஹாபாக்கள் அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செஞ்சாங்க. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாய், சக்ராத் ஹால்ல கிடக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கை அவருடைய உள்ளத்துல வருது. இறந்ததுக்கு அப்புறம் இறந்தவருக்காக யாரும் ஒப்பாரி வைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார். இவர் சக்கராத் ஹால்ல கிடக்கிறாரு, முழிச்சு பாக்குறாரு, ஏதோ சொல்ல வர்றாரு, மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார். அப்ப அவரு கொஞ்சம் தெளிவானதுக்கு பிறகு அந்த விஷயத்தை சொல்றாரு, நான் இறந்து விட்டால் எனக்காக யாரும் ஒப்பாரி வைக்க கூடாது, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை தடுத்து இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வார்த்தை. மூத்தா போற நேரத்துல எவ்வளவு பணத்தை எங்க வச்சிருக்கிறோம், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், யாரெல்லாம் நமக்கு பணம் தரணும், நமக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னா யோசனை பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை மரணிக்கக்கூடிய தருவாயினும் கூட கை கொள்ள வேண்டும் என்ற வெறியோடு இருந்தார்களே, இதுதான் உண்மையான நேசம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதெல்லாம் விளங்கிடுங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு எதிரான செயல்பாடுகள் செய்யறது. எல்லாம் ஜும்மா தொழுகிறாங்களே, ஜும்மா தொழுகையாவது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி செய்யறாங்களா? 2 பாங்கு 3 குத்பா. 2 பாங்கு எப்படி வந்துச்சு ஜும்மாக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 பாங்கு தானே சொன்னாங்க. 2 பாங்கு எப்படி வந்துச்சு? 3 குத்பா. தரையில நின்னு ஒண்ணு, அப்புறம் மெம்பர்ல நின்னு தரையில தமிழ்ல பேசுவாரு, அப்புறம் மெம்பர்ல ஏறி மெம்பர்ல ஒரு பெரிய ஒரு வாளை ஒண்ணு எடுத்துருவாரு. இந்த வாளை பார்த்தாலே எல்லாரும் தூங்கி விழுந்துருவாரு. அல்லது ஒரு செங்கோல், ஒரு பெரிய ஒரு கோல் ஒண்ணு எடுப்பாரு, எடுத்துக்கிட்டு அப்படியே ராராட்ட வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையா? அதுக்குன்னு ஒரு புத்தகத்தை அடிச்சு வச்சிருக்கீங்களே, என்ன அந்த புத்தகம்? முகலாய மன்னர்கள் காலத்துல அங்கே அஜர்த்துமார்கள் அவர்களுடைய அந்த ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா தட்டி பேசின பேச்சுக்களை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே,
நபி வழியா? எல்லாமே மார்க்கத்துக்கு முரணானது. பெருநாள் தொழுகையில 7+5 12 தக்பீர்கள் சொல்றீங்களா? பெருநாள் தொழுகை திடலில் நடத்தப்பட வேண்டும், நடத்துகின்றீர்களா? பெருநாள் தொழுகையில பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டும், அனுமதித்தீர்களா? பெருநாளுடைய தொழுகையில முதல்ல தொழுக அதுக்கடுத்து உரை வைத்தீர்களா? முதல்ல உரை அதுக்கடுத்து தொழுகையா? எவ்வளவு பெரிய அநியாயம், அட்டுழியம்! செய்யறது எல்லாமே நபி வழிக்கு மாற்றமான செயல். பேர் மட்டும் சுன்னத் வல் ஜமாத். குர்ரனுக்கு பேரு கண்ணாயிரன் பேரு வச்ச மாதிரி செத்தவனுக்கு பேரு சிரஞ்சீவி. சிரஞ்சீவினா உசோடு இருப்போம், என்றென்றும் உயிரோடு இருப்போம். யாருங்க செத்து போயிட்டார்? சிரஞ்சீவி செத்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சுன்னத் வல் ஜமாத் என்று சுன்னத்தை விட்ட ஜமாத்தாக இருந்து கொண்டு நாங்க நபி வழி அடிப்படையில் நாங்க நபியை நேசிக்கிறோம் என்று இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்திகளை சரியான முறையில நாம தாவா களத்துல கொண்டு போய் சேர்த்து பெரிய அளவுக்கு ஒளிஞ்சிருச்சு. ஒரு காலத்துல மௌலிது அவ்வளவு டாப் கிரேடு. அதாவது எஸ்என்எல் குர்ஆன் 5 ஜுஸ்வு, அப்புறம் 30 ஜுஸ்வு, அப்புறம் மௌலிது அப்படி வச்சிருந்தாங்க. இது ஒரு மௌலிதுலாம் ஓதிருக்கேன் அப்படின்னா பெரிய ஆள் அர்த்தம். அப்ப குர்ஆன் ஒரு அஜித் பேசுறாரு, என்ன மௌலிது ஓதுறது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வரையறுக்கப்பட்டு விட்டது. மௌலிது ஓதுனா எவ்வளவுனே தெரியாது. ஆமா தெரியாது, உனக்கு நரகம் தான். உனக்கு எவ்வளவு நன்மைன்னு எப்படி உனக்கு தெரியும்? பேசுறாரு. அப்ப இந்த அளவிற்கு ஒரு காலத்துல இருந்தது ஒழிக்கப்பட்டு இப்ப அங்கங்க தலை தூக்குது. அதையும் நாம மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தி மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் ஈர்க்க வேண்டும், ஏகத்துவத்தின் பால் அழைக்க வேண்டும். அத்தகைய பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது என்பதை விளங்கி நாம இந்த மௌலூதுக்கு எதிராக களம் காண வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.